தமிழ் விமனுக்கு ஏன் சொல்லிக் கொடுக்குறாங்க டிவோர்ஸ்னா ஃபெயிலியர்ன்ட்டு? நாங்கள் என்ன ஃபெயில் பண்ணுறோம்? நாங்கள் என்ன இது என்ன எக்ஸாமே நாங்கள் ஃபெயில் பண்ணதுக்கு? டிவோர்ஸ் இஸ் நாட் அ ஃபெயிலியர். டிவோர்ஸ் நடக்காது. இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். சின்ன வயசுலேருந்தே எங்களுக்கு என்ன சொல்லி தராங்க? நாங்கள் கல்யாணம் கட்டினா என்ன நடந்தாலும் அவங்களோடையே இருக்கணும்ன்ட்டு. அவங்கள ஃபேமிலி என்ன சொன்னாலும், அவங்க என்ன சொன்னாலும், இல்லை அவங்க என்ன செஞ்சாலும் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நாங்கள் அவங்களோடையே இருக்கணும்ன்ட்டு. ஒரு நல்ல தமிழ் ஒய்ஃப்ன்னா நாங்கள் சைலண்ட்டாக இருப்போம், நாங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணுவோம், நாங்கள் அவங்க செய்யலாம் என்ஜோர் பண்ணி கொண்டு இருப்போம்ன்ட்டு. ஏன்னா ஆப்ஷன் என்ன? நாங்கள் வேண்டாமென்று வெளிக்கிட்டு போனோம்னா தி ஆப்ஷன் இஸ் ஷேம். எங்களுக்கு மட்டும் அவமானம் இல்லை, எங்களோட குடும்பத்துக்கும் அவமானம். அதை விட எங்களோட இம்மீடியட் ஃபேமிலிக்கு இல்லை, எங்களோட எக்ஸ்டெண்டட் ஃபேமிலிக்கும் அவமானமாக போயிடும் நாங்கள் வெளிக்கிட்டு வந்தோம்னா. ஆனால் நாங்கள் அவ்வளோ பிரச்சனைக்குள்ளேயும் நாங்கள் ஒரு ஃபேமிலி ஒரு மேரேஜுக்குள்ளே நின்றோம்னா அது எங்களுக்கு என்ன செய்கிறோம் என்ன செய்யுதுன்ற ஆட் யோசித்து பார்க்குறாங்க. நாங்கள் எவ்வளோ வருஷம் நாங்கள் ஒரு மேரேஜுக்குள்ளே இருக்கிறோம், நாங்கள் எதுக்காண்டி அதுக்குள்ளே இருக்கிறோம், அது எங்களுக்கு என்ன செய்யுது, அந்த கடைசியாக எங்களுக்கு என்ன ஒரு நாய் கடிச்சு குளறின மாதிரி தான் நாங்கள் வெளியில் வந்து நிற்போம். அப்படி வெளியில் வந்து நிற்க போது யார் அங்கே வந்து நிற்பாங்க? உங்களுக்கு எல்லாருக்கும் என்ற கதையை தெரியும். நான் 20 வருஷத்துக்கு வந்து நான் வெளிக்கிட்டு வந்தனால், நான் வெளிக்கிட்டு வரப்போது நான் பயத்தால் நான் என்ன செய்வேன், நான் எனக்கு ரெண்டு பிள்ளைங்கள் இருந்தவங்க, அதுக்கு மேலே என்னை கம்யூனிட்டி என்ன சொல்லுவாங்க, என்னை குடும்பம் என்ன சொல்லுவாங்க என்ற ஒரு பயத்தில் நான் இருந்தேன் அந்த குடும்பம் அந்த மேரேஜுக்குள்ளே. ஆனால் அந்த பயத்தில் இந்த மற்றவங்களை பற்றி யோசிக்க பயத்தில் நான் என்னையே மறந்துட்டேன். என்னையே மறக்காததுக்கு முதல் என் மென்டல் ஹெல்த் சரியாக பாதிக்கப்பட்டது. அப்படி பாதிக்கப்பட்டது கடைசியில் ஜூன் 2023 என் 40வது பர்த்டேக்கு பேர்ந்து ஒரு 5 நாள் எனக்கு பேர்ந்து நான் சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணேன். என் அவலாத்துக்கு என்னால் காணும் என்று வந்துட்டுது. ஆனால் என்னென்னா கடைசியில் உங்களுக்கு ஒரு பிரேக்கிங் பாயிண்ட்டு ஒன்று வரும். நீங்கள் கடைசியில் வந்து சொல்லுவீங்க, இது காணும், இதுக்கு மேலே என்னால் இயலாதுண்டு. அப்படி வந்து நிற்க போது நீங்கள் உண்மையாக என்ன செய்யறது தெரியாமல் இருப்பீங்க. ஏன்னா நீங்கள் போய் கேட்கறதுக்கு ஆக்கள் இருக்க மாட்டாங்க. நீங்கள் சுற்றி வர எவ்வளோ குடும்பம் இருந்தாலும் எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் அவங்க உங்களோட வாழ்க்கையில் இல்லை, உங்களோட வீட்டுக்குள்ளே இல்லை. அவங்க எல்லாரும் தங்குற சிச்சுவேஷனில் தான் பார்ப்பாங்க. அவங்கள எப்படி பாதிக்கப்படும் தான் அவங்க யோசிப்பாங்க. உங்களுக்கு எப்படி பாதிக்கப்படும் யாருமே யோசிக்க மாட்டாங்க. சரியே? அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க? கடைசியில் எனக்கு தெரியும், நான் ஒரு எமோஷ்னலி அப்யூசிவ், மென்டலி அப்யூசிவ் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தான், ஃபைனான்ஷியலி அப்யூசிவ் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தேன். அப்போது அது நான் எவ்வளோ தரம் எனக்கு இது வேண்டாம் இல்லை அது வேண்டாம் என்று சொன்னாலும் அவர் வீட்டில் ஒன்றும் செய்யலைனாலும் மற்றவங்களுக்கு முன்னுக்கு அவர் ஒரு தங்கமான சூப்பர் ஸ்டார். அப்போது என் பிரேக்கிங் பாயிண்ட் எனக்கு பர்த்டே பார்ட்டி ஒன்று ஆர்கனைஸ் பண்ணவர். நான் எவ்வளோ சொல்லியும் நான் சொன்னான் எனக்கு 40வது பர்த்டே பார்ட்டி வேண்டாம்ன்ட்டு. அவர் ஆர்கனைஸ் பண்ணிட்டார். அப்போ நான் சொன்னான், இல்லை எனக்கு வேண்டாம், நான் இவ்வளோ அப்செட்டாக இருக்கிறேன் இந்த மேரேஜில், எனக்கு என்ன செய்யன்னு தெரியாமல் இருக்க போது, எனக்கு பார்ட்டி ஒன்று வேண்டாம்னு சொல்ல போது அவர் தண்டை இஷ்டத்துக்கு மற்றவங்களுக்கு காட்டணும்ன்றபடியாக ஒரு பர்த்டே பார்ட்டி போய் ஆர்கனைஸ் பண்ணவர்.
இப்படி ஒரு பர்த்டே பார்ட்டி ஒன்று ஆர்கனைஸ் பண்ண போதான் நான் கடைசியில் சொன்னான் நோ. நான் சொன்னான் கேன்சல் பண்ணிட்டு பார்ட்டியேண்டு. அவன் சொன்னார் இல்லை நான் அவ்வளோ காசு கொடுத்து பார்ட்டி ஒன்று ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறேன்ட்டு. நான் சொன்னேன் நான் கேட்கலை, எனக்கு வேண்டாம், நான் வரமாட்டேன் சொன்னான் என்று சொன்னார். அப்போ இனி நான் என்ன செய்யாதுண்டு. நான் சொன்னேன் கேன்சல் பண்ணு என்று சொன்னார் இல்லை கேன்சல் பண்ண முடியாதுண்டு. நான் சொன்னேன் ஓகே நான் வரமாட்டேன். that was the breaking point. ஏன்னா எனக்கு தெரியும் பர்த்டே பார்ட்டிக்கு போய் பர்த்டே பார்ட்டியை அவர் செய்ய விட்டேன்னா வாழ்க்கை முழுக்க வலிக்கிட்டு வர முடியாது. ஏன்னா வாழ்க்கை முழுக்க எல்லாரும் அந்த பார்ட்டியை வச்சிருப்பாங்கன்னு எனக்கு மேலே அந்த ஹஸ்பண்ட் எனக்கு அவ்வளோ அன்பை வச்சிருக்கிறாருன்னு தெரியுமோண்டு. ஏன்னா மற்றவங்களுக்கு முன்னால் அந்த எமோஷனல் அப்யூசிவாக காட்டுவாங்க நாங்கள் அன்பு தான் வச்சுருப்போம்ட்டு, எங்களுக்கு தானே தெரியும் என்ன நடக்குதுன்ட்டு. ஸோ தட் வாஸ் தான். என்ன பிரச்சனைனா லைக் ஆப்வியஸ்லி கேனபேட் சொன்னவங்க லைக் முதலே ஆக்களுக்கு தெரியும் ரைட், லைக் முதலே ஆக்களுக்கு தெரியும் தட் ஐ வாஸ் அன்ஹாப்பி, எனக்கு என்ன செய்யன்ட்டு தெரியலைன்ட்டு. ஆனால் மெயினாக என்ன ஆக்கள் சொன்னவங்க லைக் நீ 2 பிள்ளைங்க பெற்றிருக்கிற, லைக் அவங்க என்ன செய்வாங்க, அப்பா போயிட்டார், இனி அவர் என்ன செய்வார், அம்மா தனியான்ட்டு அந்த யூஷுவல் அந்த ஃபேமிலி டைனாமிக்ஸை வச்சு தான் என்ன பிளாக்மெயில் பண்ணவங்க. அப்போ நானும் இருந்து லைக் அதை நம்பி இது ஒன்றும் நான் செய்ய முடியாது, மற்றவங்களை பற்றி யோசிக்கணும்ட்டு ஒரு பயத்திலேயே நான் ஒன்றும் செய்யாமல் விட்டுட்டேன். சரியே, ஆனால் உள்ளுக்குள்ளே நான் செத்து கொண்டிருந்தேன். நான் அப்போ என்ன செய்ய, நான் எவ்வளோ நாளைக்கு இந்த உள்ளுக்குள்ளே இருந்து சாகாது. ஸோ ஐ வாஸ் லைக் நோ. கடைசியில் நான் என் ஃபேமிலியை பிரேக் பண்ணே இல்லை. அல்டிமேட்லி லைக் என் பிள்ளைங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணி தான் நான் வலிக்கிட்டு வந்தேன். நான் அப்போது நானும் என் பிள்ளைங்களுக்கு லைக் we have a very good relationship now. அண்ட் வேறு யாருக்கும் அது பிடிக்கலைன்னா வேறு யாருக்கும் நான் செஞ்சது பிடிக்கலைன்னா அது அவங்கிற பிரச்சனை, எந்த பிரச்சனை இல்லை. அதை விட 2 பிள்ளைங்க பிரச்சனை இல்லை. இட்ஸ் ஜஸ்ட் வாட் இட் இஸ் ரைட். இது யோசிக்க போது கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். சரியே, நாங்கள் யோசிப்போம் ஐயோ டிவோர்ஸ் பண்ணிட்டு வந்தால் பேருந்து என்ன செய்வோம், தனியாக இருந்துருவோமோன்ட்டு. ஆனால் ஒரு உண்மையை சொல்லிட்டேன் உங்களுக்கு, லைக் நான் டிவோர்ஸ் பண்ணி வந்தால் பேருந்து செப்பரேட் பண்ணி வந்தால் பேருந்து இப்போ தான் ஒரு நிம்மதி ஒன்று இருக்குது. நான் தனியாக இருக்கிறேனோ இல்லையோ என்று பிரச்சனை இல்லை. நான் தனியாக இருந்தாலும் நான் தனிமை மாதிரி எனக்கு ஒரு யோசனை இல்லை. ஆக்களோடு இருந்தாலும் நான் தனிமை மாதிரி ஒரு யோசனை இல்லை. முந்தி எவ்வளோ பேர் சுற்றி இருந்தாலும் நான் தனியாக தான் இருக்கிறேன்னு ஒரு யோசனை. ஏன்னா அவங்களுக்கு எவ்வளோ தரம் நான் எவ்வளோ பேர்ட்டு அழுதுருந்தாலும் என்னால் இதை இயலாது, ப்ளீஸ் அவர்கிட்ட கதையுங்கோ, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கோன்னு சொன்னாலும் ஐ வாஸ் ஆன் மை ஓன். ஆனால் இப்போ ஒன்று நான் எந்த முடிவெடுத்துட்டு வந்துட்டேன். 2வது எனக்கு ஒரு நிம்மதி ஒன்று இருக்குது. நிம்மதி உண்மையாக லைக் சந்தோஷத்துக்கு மேலே நிம்மதி நீங்கள் எங்கே போய் கேட்டாலும் வராது. நீங்கள் எவ்வளோ போய் காசு கொடுத்தாலும் வராது. நிம்மதி நீங்கள் உள்ளுக்குள்ளே இருந்து தேடி பார்த்து எடுக்கணும். அண்ட் நான் தேடி பார்த்து எடுத்தேன் அந்த நிம்மதி. அண்ட் ஐ எம் so happy அந்த நிம்மதி எனக்கு வந்ததுண்டு. நான் யோசிச்சேன் விட்டுட்டு வந்தேன்னா மற்றவங்க என்ன ஜட்ஜ் பண்ணுவாங்கன்ட்டு. ஜட்ஜ் பண்ணுறாங்க இல்லைன்னு சொல்லி இல்லை. சரியே, உங்களே தெரியும் டிக்டாக் காமெண்ட்ஸ், இன்ஸ்டாகிராம் காமெண்ட்ஸ், இன்னைக்கு கொஞ்சம் நாளையில் யூடியூப் காமெண்ட்ஸும் வேறு. பட் இட்ஸ் ஓகே. யூ நோ வாட், என் ஜட்ஜ்மெண்ட் ஒரு பக்கம் வந்தாலும் எனக்கு இன்னொரு பக்கம் ஒரு ஸ்ட்ரென்த் ஒன்று வந்திருக்குது. ஒன்று ஸ்ட்ரென்த் விட்டுட்டு வராதுலேயோ ஒரு ஸ்ட்ரென்த் ஒன்று இருக்குது உங்களுக்கு. விட்டுட்டு போகிறீங்கன்ற ஒரு யோசனை வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது பேருந்து வலிக்கிறதுல இன்னொரு ஸ்ட்ரென்த் ஒன்று இருக்குது.
அப்போ விட்டுட்டு வந்துட்டேன்னுட்டு எனக்கு தெரிஞ்சதே ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் எனக்கு. ஆனால் மற்றவங்களோட ஜட்ஜ்மெண்ட் எந்த மொட்டோ என்னென்னா, நீ என் பில்ஸ் பே பண்ணுறல, நீ நான் அழப்போது டிஷ்யூ கூட பண்ணி தரையில, அப்போது ஒன்று ஜட்ஜ்மெண்ட்டுக்கும் எனக்கும் என்ன சம்மந்தம்? லைக் ஐ டோன்ட் கேர். இன்னொன்று இது வந்தேன்னா, இனி என்ன செய்வேன் நான்? இன்னொன்று என்ன 40 வயசு நான் முடிக்கிட்டு வரப்போகுது. 19 வயசில் கல்யாணம் கட்டினான். 40 வயசில் இன்னும் டிவோர்ஸ் வேணும் என்று வலிக்கிட்டான். நான் அம்மா அப்பாட இருந்த விட கல்யாணம் கட்டின நாள் தான் கூட. அப்போது எனக்கு உண்மையாக நான் அங்கே தொடங்குறேன், என் மேரேஜ் அங்கே தொடங்குது என்ற ஒரு ஐ வாஸ் வெரி கன்ஃபியூஸ்ட் அங்கங்கே என்ன நடக்குதுன்ட்டு. ஆனால் எங்கே 2 years later நான் 2 பிஸ்னஸஸ் வச்சுருக்கிறேன். நான் Senko course முடியுது. I am on YouTube, I'm on TikTok, I'm on Instagram. Like, and a community and என்னோட பிறக்காத ஃபேமிலி நான் சூஸ் பண்ண ஃபேமிலி ஒன்று இருக்குது எனக்கு. அண்ட் அது உண்மையாக நான் தைரியத்தோட வெளியில் வரையிலன்னா வந்திருக்காது. ஸோ ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல் இவ்வளோத்துக்கெல்லாம். அதை விட அந்த ஹீல் பண்ண தொடங்கினோன்னே அந்த 2-3 அளவில் அந்த உடனே நடக்கும். சரியே, நீங்கள் வடிவாக நித்திர கொள்ள தொடங்குவீங்க. அழுது நித்திர கொள்ள மாட்டீங்க. முந்தியெல்லாம் பக்கத்தில் படுத்திருந்தாலும் தனியாக தான் படுத்திருக்க மாதிரி ஒரு ஃபீலிங். அப்போ அழுதுக்கு தான் படுப்பேன் நான். இப்போல்லாம் அந்த ஃபீலிங் இல்லை. தனியாக படுத்திருந்தாலும் எனக்கு ஒரு நிம்மதி, நான் தனியாக இல்லைன்ற ஒரு யோசனை. ரெண்டாவது, நான் சிரிப்பேன். இப்போ இன்றைக்கு மேட்டியோ கதைச்சேன் நான் ஃபோனில். அவள் சொன்னால், நீங்கள் எப்போ பார்த்தாலும் ஹாப்பியாக இருக்கிறீங்களேன்ட்டு. நான் ஹாப்பியாக தான் இருக்கிறேன். ஏன்னா நான் சரியான கிரேட்ஃபுல். லைக் லைஃப் எனக்கு இப்படி மாறி வந்திருக்குதுண்டு. ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல். அதை விட மூச்சு விடுறதுக்கு இடம் இருக்குது. அந்த நிம்மதியோட எனக்கு தெரியும், லைக் என்னால் என்னனாலும் செய்ய முடியும் என்று தெரியும். அதை விட மற்றவங்களால் என்னை ஸ்டாப் பண்ண முடியாதுன்னு தெரியும். ஸோ நான் பெருசாக மூச்சு எடுப்பேன், என்னாச்சு என்ன நான் மூச்சு எடுப்பேன். ஆனால் எந்த மூச்சு நான் இருக்காது, யாரையும் கேட்குறேல. இப்போ நாங்கள் பார்க்க லெசன்ஸ் என்னென்னா, டிவோர்ஸ் ஷேம்ஃபுல் இல்லை, அதில் ஒரு வெக்கமும் இல்லை. நீங்கள் அன்ஹாப்பியாக இருந்து ஒரு மேரேஜில் இருந்தீங்கன்னா அது சைலண்ட்டாக இருந்தால் தான் அது வெக்கம். ஏன்னா வாயை வச்சுக்கொண்டு ஏன் சத்தம் போடாமல் இருப்பான்? அப்போ டிவோர்ஸ் இஸ் நாட் ஷேம், சைலன்ஸ் இஸ். ரெண்டாவது, ஆக்கள் கதைப்பாங்க. அது எங்களுக்கு எப்போ பார்த்தாலும் தெரியும். உங்களை பற்றி இன்றைய கதைப்பாங்க, நாளைக்கு வந்து உங்களுக்கு ஹெல்ப்பை கேட்பாங்க. அப்போ ஆக்கள் கதைப்பாங்க. அது பை ப்ராடக்ட் ஆஃப் பீயிங் இந்த தமிழ் கம்யூனிட்டி. ஆனால் அவங்க உங்களோட பெட்டில் படுக்கையில், அவங்க உங்களோட ஷூஸில் நடக்கையில், அப்போ அவங்களுக்கு நீங்கள் என்ன தாண்டி வந்தனீங்கன்ட்டு அவங்களுக்கு தெரியாது. தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரி தான் நடந்து போவாங்க அங்கால. அப்போது அவங்கள கதைக்க போகிறாங்கன்னா அவங்கள கதைக்க விடுங்க, அவங்கள என்னன்னாலும் செஞ்சுட்டு போட்டும். மூணாவது, நீங்கள் உங்களை சூஸ் பண்ணுறீங்கன்னா அது சர்வைவல். அது நீங்கள் செல்ஃபிஷ்னஸ்ன்ட்டு யோசிக்கக்கூடாது. நான் இருந்தே என்ன சூஸ் பண்ணான் கனப்பே சொல்லுவாங்க, ஏன்னா நீ ஒன்று தான் சூஸ் பண்ணின்ட்டு. ஏன்னா நான் என்ன சூஸ் பண்ணபடியா என் பிள்ளைங்களுக்கு ஒரு சந்தோஷமான பாசிட்டிவான சக்ஸஸ்ஃபுல்லான அம்மாண்டு கிடச்சிருக்கிறா. இன்றைக்கும் போய் காய்ச்சி நான் என் பிள்ளைங்கள்ட்ட நான் பிஸ்னஸஸ் எப்படி முன்னுக்கு கொண்டு வராது, இப்படி அம்மா பிளான் பண்ணுறா, இதுதான் செய்ய போகிறேன்.
என்று தான் நான் என் கதை. ஸோ இப்படியான கதை முந்தி இல்லை என் பிள்ளைங்களோட. அப்போ என்ன சூஸ் பண்ணபடியா நான் சர்வைவல் மட்டும் இல்லை இப்போ. அண்ட் இட்ஸ் நாட் செல்ஃபிஷ்னஸ், பட் நான் அதெல்லாம் தாண்டி வந்தபடியாக தான், நான் சர்வைவ் பண்ணபடியாக தான் என்னால் இப்போ த்ரைவ் பண்ண முடியும். 4வது, அண்ட் திஸ் இஸ் த ஹார்ட் ஒன், நாங்கள் யோசிப்போம் விட்டுட்டு வந்தோன்னே எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும்ட்டு. அப்போ தான் நம்ம பிரச்சனையை தொடங்குது. இந்த ஹீலிங் வில் டேக் டைம். நீங்கள் எமோஷனல் அப்யூஸ், ஃபைனான்ஷியல் அப்யூஸ், டொமெஸ்டிக் எதன் அப்யூஸ் எதன் வந்திருந்தாலும், இல்லை அப்யூஸ் இல்லைன்னாலும், உங்களோட மேரேஜ் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஃபிசில் அவுட் பண்ணியிருந்தாலும், லைக் ஹீலிங் வில் டேக் டைம். அது உடனே நடக்காது. ஆனால் அந்த ஹீல் பண்ணோன்னே அந்த நிம்மதி யாருக்கும் அதுக்கு ப்ரைஸ் போட தெரியாது. இட்ஸ் ப்ரைஸ்லெஸ் அண்ட் இட் இஸ் ஸோ இம்பார்ட்டண்ட். உங்களுக்கு கடைசியாக என்ன சொல்ல வர விருப்பம்னா, எனக்கு டிவோர்ஸ் முடிவே இல்லை. டிவோர்ஸ் அதான் சொன்னான், நீங்கள் ஆருண்டு காட்டுது, உங்களுக்கு ரீடைரெக்ட் பண்ணுது. நீங்கள் இதான், நீங்கள் இவ்வளோ தாண்டி வந்துட்டீங்கன்னா உண்மையாக நீங்கள் இனி எங்கேயும் போகலாம்ன்ற ஒரு காட்டல். அதான் ஒரு கம்பஸ் மாதிரி. நீங்கள் கணக்கு கல்ச்சுரல் எக்ஸ்பெக்டேஷன்ஸான அன்லேர்ன் பண்ணணும். ஏன்னா அங்கே சின்ன வயசுலேருந்தே சொல்லியிருப்பாங்க, கல்யாணம் கட்டினா ஒருக்கா தான் இப்படியான ஆறால் தான் கல்யாணம் கட்டணும், இப்படி தான் இருக்கணும், ஒரு நல்ல மனசின, ஒரு நல்ல தாயின, ஒரு நல்ல பொம்பளைன இப்படி தான் இருக்கணும்ன்ட்டு. பட் தட்ஸ் ஓகே. நாங்கள் மற்றவங்களுக்காண்டி நாங்கள் வாழையில். அப்போ அதால் நாங்கள் மற்றவங்களுக்காண்டி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கேட்க தேவையில்லை. வாட் டு யூ திங்க்? எனக்கு காமெண்ட்ஸில் எழுதுங்க. நீங்கள் டிவோர்ஸ்ட், நாட் டிவோர்ஸ்ட், இப்படிலாம் உங்களோட வாழ்க்கையில் நடக்குதோ இல்லை யோசிக்கிறீங்களோ, அதுக்கு மேலே எனக்கு உங்களோட நிம்மதியை பற்றி சொல்லுங்க. நீங்கள் நிம்மதியாக இருக்கிறீங்களோ? ஏன்னா சந்தோஷத்தை விட நிம்மதியாக இருக்காது. ஆக்கள் கதைக்காது காணாத நிம்மதியை பற்றி. லைக் நிம்மதி இஸ் ஸோ இம்பார்ட்டண்ட். எனிவே, என் பேர் சுஜா. ஐ ஆம் த தமிழ் லைஃப் கோச். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் this video, comment on this video, like this video, and please என்ன டிக்டாக், இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்க. சொல்லுங்க எனக்கு உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் சொல்லணுமெண்டு ஓ பார்க்கணுமெண்டு. And I'll see you in the next one. Thank you.